மனித நேயமும் அன்பும் மருத்துவர்களிடம் இருக்க வேண்டும் என சிறந்த மருத்துவத்திற்கான விருது பெற்ற மருத்துவர் காந்திமதிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் விருது வழங்கிய முதலமைச்சருக்கும் மருத்துவத்துறைக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விருதை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவம் படித்த பிறகு பொதுவாகவே அரசு மருத்துவர்கள் கிளினிக் ஆரம்பிக்கிறது, தனியார் மருத்துவமனைகளில் போகிறது, அந்த மாதிரி தாண்டி நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்து அதுவும் கிராம மக்களுக்கு சேவையாற்றுறீங்க. இந்த ஒரு பணி அனுபவம் இவ்வளவு நாளில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? அது எனது அப்பா ஒரு காந்தியவாதி. ஆரம்ப நாட்களே ஒரு சமூக சேவையில் ஒரு சிறு பிராயத்திலேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அவருடைய இதை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த மாதிரி வந்தேன். ஏழை எளிஜனங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் வந்தது. அதனால் ஏழை எளிஜனங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறவங்க எல்லாமே வறுமை கோட்டு கீழே ரொம்ப ஒரு வறுமையில் ரொம்ப உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதை நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன். பார்த்து அந்த வறுமை நிமித்தம் மன அழுத்தத்தில் சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு இதை உத்வேகம் உண்டாச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்காலிகமாக பாலியேட்டிவ் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேன்சரில் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருப்பாங்க. அந்த நோயை வச்சு நம்ம பராமரிச்சுட்ருக்கோம். உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் என்னுடைய மருத்துவ பணியில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்துட்டு நான் வெளியில் வரும்போது மன நிறைவாக நான் வெளியில் வரேன். எனக்கு ஒரு அனுமதி கொடுத்து நான் சுதந்திரமாக செயல்பட எனக்கு அனுமதி அளித்த மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு என் நன்றி இந்த கிளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் மருத்துவர்கள் நிறைய பேர் உள்ள செலக்ட் ஆகி உள்ளே வராங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன மாதிரி? அதாவது மனித நேயம், மனித அன்பு இருக்கணும் மருத்துவத்துறையில். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏழை நோயாளிகள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு கனிவான ஒரு அப்ரோச் நல்ல ஒரு அப்ரோச், அதாவது பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு அப்ரோச் இருந்துச்சுனாக்க ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை இப்போ வரக்கூடிய இளம் டாக்டர் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்களோட செலவு செய்ததற்கு மிக்க நன்றி. கருணை இருந்தால் கடவுளாகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி நல்ல மருத்துவர்கள் அவர்கள் தான் ஏழை மக்களுக்கு கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். அத்தகைய வரிசையில் இந்த மருத்துவரும் இருந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.